அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் பிரான் அவர்கள் அருளிய அபிராமி அந்தாதி என்ற பாடலில் 22வது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் இனிமேல் இவ்வுலகத்தில் பிறவா நிலையை அடைந்து தேவியின் திருப்பாதத்தில் தங்கி இளைப்பாறும் ஒரு வாழ்வை நாம் பெறுவதற்கு இந்த பாடலை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்து வரலாம். இதற்கு முந்தைய 21வது பாடலிலே பொற்கிளியே பெண்கிளியே என்று முடித்தார். அதே போல் இதில் அந்த கொடியே பெண் கொடியேன்னு முடித்தார். அதே மாதிரி இதில் அந்த கொடியேங்கிற முதல் வார்த்தையை போட்டு இந்த பாடலை ஆரம்பிச்சிருக்கிறார். பாடலை பார்க்கலாம். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே படுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவர்களை பெற்ற தாயே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் அப்படின்னு இந்த பாடலில் வென்றார். அதாவது கொடி போன்ற அபிராமி அன்னையே, சக்தியே, இளவஞ்சி பூங்கும்பை போல் இடையை உடையவளே, எனக்கு காலமில்லாத காலத்தில் பழுத்து கனிந்த பழத்தின் உருவமே, வேதமாகிய மலரின் நறுமணமாய் திகழ்கின்றவளே, குளிர்ச்சி பொருந்திய இமயமலையின் மேல் விளையாடி கொண்டிருக்கும் பெண் யானையை போன்றவளே, பிரமன் முதல் மும்மூர்த்திகளையும் படைத்த தாயே, அவர்களுக்கும் தாயாய் விளங்குபவளே, நானும் இந்த உலகத்தில் இறந்த பின்னர் மீண்டும் பிறவாது இருக்கும் பெருவரத்தை எனக்கு தந்து என்பால் ஓடி வந்து அருள் செய்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலிலே வேண்டுகிறார். இதில் என்ன ஒரு சூட்சமும் இருக்குது அப்படின்னா, மாறி மாறி இந்த பாடல்கள் உளப்பூர்வமாக பக்தி பூர்வமாக புரிஞ்சி மாறி மாறி பாராயணம் செய்து வரும்போது நம்முடைய குண்டலினி சக்தியானது மூலாதார சக்கரத்திலிருந்து அப்படியே எழும்பி 7 சக்கரங்களையும் கடந்து நம்முடைய ஆக்ஞான சக்கரத்தில் இருப்பதை நம்ம உணர முடியும். இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அதில் அப்படியே ஒன்றி போனால் நம்முடைய குண்டலினி சக்தி அப்படியே எழுப்பி 7 சக்கரங்கள் ஆக்ஞான சக்கரத்தில் நின்று அன்னையினுடைய திருவடி தாமரை நம்ம தலைக்கு மேலே இருந்து நம்மளை ஆட்கொண்டு அருள்வதைப் போல உணரத்தான் முடியும். இதை விவரிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.